3 லாங்குவேஜ் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் அதை வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய இன்டர்வியூஸ் வந்து பிஜேபி சார்ந்த கட்சியை சார்ந்து இருக்கவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ் பாலிசியில் வந்து மற்ற லாங்குவேஜ் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷம், 3 லாங்குவேஜ் பாலிசி படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உருவாகுதுன்னு. அப்போ எந்த ஸ்டூடெண்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எந்த ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது வாய்ப்பா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பா, இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பான்னு. மோஸ்ட்லி 3 லாங்குவேஜ் பாலிசி ஆகப்பட்டது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஸ்கூல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், 3வது லாங்குவேஜ் ஹிந்தியோ சன்ஸ்கிருட்டோ ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லையும் சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய ஃபார்ச்சுனேட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது.